வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க பேராசிரியர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். மோடி நேத்து பார்லிமெண்ட்ல பேசினாரு. என்னடா மனுஷன் ரொம்ப நாளா நேருவை பத்தியும் காந்தியை பத்தியும் பேசலையே அப்படின்னு நினைச்சா, நேத்துக்கு அது பேசி முடிச்சுட்டாரு. வரிக்கு வரி இன்னைக்கு நாட்டு நாசமா போனதுக்கு நேரு தான் காரணம், காந்தி தான் காரணம். நாங்க வரும்போது நாடு குண்டும் குழியுமா இருந்தது, அதை மூடுறதுக்கே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் சரியா போச்சு, அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு எங்களுக்கு செகண்ட் டேர்ம், இப்ப மூணாவது டேர்ம் நாங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வரும்போதுதான் உண்மையான டெவலப்மெண்ட்டை நாங்க காட்ட போறோம், இப்ப காட்டினதெல்லாம் ட்ரெய்லர் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நேருவை பத்தியோ இந்திரா காந்தியை பத்தியோ அவர்களுடைய சாதனையை பத்தியோ அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க ரொம்ப வருஷமா அரசியல்ல இருக்கீங்க, இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ 1947 சுதந்திரம் வாங்கின டைம்ல இந்தியா எப்படி இருந்தது, அந்த நிலைமை எப்படி இருந்தது, நேரு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சாரு, இன்னைக்கு மோடியுடைய 10 ஆண்டு ஆட்சியில இந்தியா எப்படி இருக்கு, ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன்னைக்கு நம்ம தான் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட நாடு உண்மையிலேயே இவங்க சொல்ற மாதிரி அமிர்த காலம் விக்சித் பாரதம் பாலும் தேனும் பெருகி ஓடுதா? நீங்க சொல்லுங்க. ஆனா சிரிக்காம கேக்குறீங்க பாருங்க. அதான் நீங்க என்னன்னா, இந்தியாவுல ஏதோ நேரு காலத்தை ஒரு ஒரு கருப்பு காலம் மாதிரியும் ஒரு இருண்ட காலம் மாதிரியும் ஒரு பிரபகண்டா பண்றாங்க தெரியுமா? மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆகுறதுக்கே நேரு தான் காரணங்க நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு மோடிஜி என்ன சொன்னாரு? வளர்ச்சி அடைந்த குஜராத்தை நான் வளர்ச்சி அடைய வச்சிட்டேன், குஜராத் பயங்கரமா வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னாரா? குஜராத்ல இண்டஸ்ட்ரீஸ வளர்த்து விட்டவரே இங்க நேரு தான். நீங்க குஜராத்ல எண்ணெய் கிணறு தோண்டில இருந்து பால் உற்பத்தியில இருந்து ஆடை உற்பத்தியில இருந்து நீங்க செயற்கை வைரம் அது வரைக்கும் அத்தனை தொழில்களையும் டாப்ல கொண்டு போய் நிறுத்தின பீரியடு நேருடைய பீரியடு. அங்க மட்டும் இல்லைங்க, நான் இவரை சொல்றதுக்காக சொல்றேன். குஜராத் மட்டும்னு இந்தியா முழுமைக்கும் ஆயுள் காப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல இன்னைக்கு எல்ஐசி, இந்த கொண்டு வந்த ஆயுள் காப்பீடுல தொடங்கி தொழிற்சாலைகள், சாலைகள், பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, 5 ஆண்டு திட்டங்கள், இன்னொன்னு தான் சொந்த நண்பன் யாரு டாடா பிர்லா அவங்ககிட்ட இருந்த ஏர்போர்ஸ புடிங்க அப்படியே நாட்டுடைமையாக்கி எல்லாத்தையும் நாட்டுடைமையாக்குன ஒரு கம்யூனிஸ்ட் லீடருக்கான பார்வையோடு சிந்தனையோடு செயல்பட்ட ஒரு தலைவர் தான் நேரு. நேரு இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு ஆள்லாம் கிடையாது. அடிச்சு ஆடினாரு. அவருடைய பீரியடு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை இந்தியா அடைந்தது. நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இங்க நம்ம நெய்வேலி தோன்றாங்க, மண்ணு கண்ணங்கரைன்னு இருக்கு, கருப்பு மண்ணா இருக்கு, அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். இது ஒரு சாதாரண மண்ணு நம்மள உல்டா பண்றான், ரஷ்யாவுக்கு அனுப்புறோம். அதை பார்த்துட்டு ஏங்க இது நிலக்கரி இருக்கிற மண்ணுங்கன்னு கண்டுபிடிக்கிறான். உடனே அங்க இருந்து ஆளுகளை கூப்பிட்டு அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு இங்க பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்றோம் இல்லையா, நவரத்னா அதுதான் பூத்து காசு குலுங்குற ஒரு ஏரியா. அந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அத மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய செல்வமா மாத்துறது நேரு. இத பூரா வித்து வாயில போட்டது மோடி. இப்ப சொல்லுங்க, யாரு வளர்ச்சி பாதை போனா, யாரு வித்து? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறத வித்து வித்து திண்டா எத்தனை நாளைக்கு திம்ப அப்படின்னு சாதாரண மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க. அது போலதான் மோடி ஆட்சி. பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் வித்தாரு, பொதுத்துறை பங்குகளை எல்லாம் வித்தாங்க. எல்ஐசிங்க, இந்த நாட்டினுடைய பட்ஜெட் போறதுக்கான பணத்தை கொடுக்குற எல்ஐசி, அதுல 74% பங்கு கொண்டு போய் தனியார் வித்தாரு. கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு பெண்கள் வாழ முடியல, மிருகங்கள் வாழ முடியல. அத கூட ரேப் பண்ணி கலையுது இந்த காவி கும்பல். மிருகங்கள் வாழ முடியல, மனுஷங்க எந்த இடத்துலயும் நேர்மையா ஒற்றுமையா வாழ முடியல, நினைச்ச சாமிய கூட முடியல, நினைச்ச சோற தின்ன முடியல, நினைச்ச மாதிரி வாழ முடியல அப்படின்ற சூழல் எப்ப வந்திருக்குன்னா அது மோடியினுடைய ஆட்சியில. நம்ம நாட்டுல அறிவியல் வளர்ச்சிக்கான அடிப்படை விதை போட்டவர் நேருங்க. இன்னைக்கு மோடி சொல்றாருல, நாங்க தான் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சோன்னு. கொரோனாக்கு மருந்து என்ன மோடி அவர் வீட்டுல இருந்தா கண்டுபிடிச்சாரு? கொரோனா மருந்துக்கு முன்னாடியே இந்த நுண்ணுயிர்கள் பற்றிய ஆய்வு இருக்குல்ல, இந்த வைரஸ் கிருமிகள் பற்றிய ஆய்வு, அந்த ஆய்வுக்கான அடிப்படை போட்டு நிறுவனங்களை உருவாக்கியவரே நேரு தான். இப்ப சொல்லுங்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி அவரது காலத்துல உருவாக்கப்பட்டதுங்க.
அப்ப நீங்க என்னன்னா இருக்கும் அம்முட்டு அவர் காலத்துல. இன்னைக்கு நான் இஸ்ரோல நான் அதை அனுப்பிட்டேன், நான் இதை அனுப்பிட்டேன், நான் சூரியனுக்குள்ளே போய் இறங்கிடுச்சுன்னு வரைக்கும் போய் சொல்றானுங்க. டேய் சூரியனை இஸ்ரோல லாங் தங்கியது டைம்ல நேரு. பாக்க நீங்க வேற இங்க இருந்தே நம்ம வெளியே போனா கசகசன்னு கையெல்லாம் பொத்து போற அளவுக்கு சூடுது. ஆனா சூரியன்ல போய் நாங்க இறக்கிட்டோம் அப்படின்ற அளவுக்கு உல்டா பண்ற ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். அப்ப வளர்ச்சி என்பது, ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது, மனிதகுல வளர்ச்சி என்பது நேருனுடைய காலத்துல இருந்தது. அதுல குறிப்பா ஒண்ணு சொல்றேனே, இன்னைக்கு தேர்தலை வச்சுதானே நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்க. தேர்தலை முதல்ல நடத்தி காட்டினவரு நேரு. அந்த காலத்துல அவர் சந்திச்ச பிரச்சனை இருக்கு பாருங்க. ஏங்க தேர்தலுக்கு போய் வீடு வீடா போய் மக்கள் தொகையை கணக்கு எடுக்கிறாங்க, ஊர் ஊரா போய் எடுக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அதை ஏத்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஓட்டு போட வரமாட்டாங்க மக்கள். இவர் ஜனநாயக நாட்டுல எல்லாரும் ஓட்டு போடணும்னு நேரு நினைக்கிறாரு. ஓட்டு போடாம ஓடி ஒளிஞ்சிருக்காங்க பெண்களும் உழைக்கிற மக்களும். இப்ப அவங்களுக்கு ஒரு கேம்பெயின் நடத்தி ஓட்டு எவ்வளவு முக்கியம், ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்வு செய்யறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு டீச் பண்ணி இவர் எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறதுக்கு பதிலா ஊர் ஊரா போய் யாருக்காவது போடுங்க, ஓட்ட போடுங்க அப்படின்னு கேட்க வச்சவரு நேரு. நீங்க நேருவினுடைய வரலாறு படிச்சோம்னா இந்த நாட்டினுடைய பொற்காலம் அப்படின்னா அது நேருவினுடைய காலம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒண்ணு ரெண்டு அவர் சட்டத்தை இயற்றுகிற போது இருக்கிற எல்லோரையும் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரே ஒழிய நேருடைய ஆட்சி போல ஒரு நல்ல ஒரு ஆட்சியை, சகலருக்குமான வளர்ச்சிக்கான ஆட்சியை பார்க்க முடியாது. அதானி அம்பானியை வளர்த்து வர்றது வளர்ச்சின்னா அது ஒரு வளர்ச்சியாங்க? ஹிட்டன்பர்க் புளிச்சுன்னு துப்புச்சு இல்ல, அதுலயே திருந்த வேணாம் மோடி. நீங்க சொன்னீங்க ஓட்டு எவ்வளவு முக்கியம்னு நேரு பிரச்சாரம் பண்ணாருன்னு. அது மக்களுக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ, இந்த சங்கி கூட்டத்துக்கு டெஃபினட்டா போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த கையில எடுத்தாலும் இதுல எப்படி நம்ம ஓட்டு அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இவங்க எல்லா விஷயமும் செய்யறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய உரையில முக்கியமான ஒரு விஷயத்த மோடி சொல்றாரு. அடுத்த 3வது முறை 400 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், அதுவும் 370 இடங்கள்ல பாஜக ஜெயிக்கும், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றாரு. இதுல 2 விஷயம். ஒண்ணு, அவருடைய கான்பிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு கான்பிடென்டா இருக்கக்கூடிய லீடர் கூட என்ன சொல்லுவாங்க, அடுத்த தடவை பெரும்பான்மையோட நாங்க வருவோம், இல்ல அதிக பெரும்பான்மையோட வருவோம் அப்படின்னு. இப்படி துல்லியமா இங்க 400 சீட்டு எங்களுக்கு கிடைக்கும், அதுல 370 பாஜக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்றாங்கன்னா, அப்ப ஏற்கனவே ஏதோ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. 2வது சொன்னதுதான் இன்னும் பயத்தை ஏற்படுத்துது. நாங்க 3வது முறை ஆட்சிக்கு வந்தோம்னா மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அடி வயித்துல கொஞ்சம் புளிய கரைக்குது தோழர். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த 400 சீட்டுன்னு சொல்றாருல, அது செட்டப் பண்ணிட்டாரு. இங்க டெல்லியில மக்கள் கொதிச்சு எழுந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் களத்துல நிக்கிறாங்க. அவங்க அடுத்த முறை மோடி வரக்கூடாது, காரணம் இவிஎம் மெஷினை வச்சு அவர் எல்லா ஓட்டையும் திருடுறாரு. அங்க போடப்பட்ட கோஷமே என்னன்னா, ஓட்டு திருடன் மோடி. என்னவா? ஓட்டு திருடன் மோடின்றதான் அந்த மக்கள் வச்ச கோஷமே. அப்ப அதுல பிளான் பண்ணிட்டாரு. நீங்க இவிஎம் மெஷினை வச்சு இந்த ஓட்டை அடிக்கிறதுக்கான பிளான் பண்ணிட்டாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் பிஹெச்இஎல் பெல்லு தான் இந்த ஓட்டர் மிஷின் எல்லாம் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற இயக்குநர்கள் ஒருவரா RSS காரரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. அப்போ இயக்குநர்கள் வேலை பார்க்கும் போது அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் கூட நின்னாருன்னா அவர் சொல்றதா எடுபடும். அப்ப எதுக்காக திடீர்னு ஒரு RSS காரரை போய் ஓட்டு பெட்டி தயாரிக்கிற இடத்துல வைக்கிறாங்க, இவிஎம் மிஷின் தயாரிக்கிற இடத்துல? அங்க ஏதோ ஒரு உள் வேலையை அவர் செய்து முடிக்கிறதுக்கான அஜெண்டாவோட உள்ள போயிருக்கிறார். இன்னொரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. நீங்க நம்ம ஆல்ரெடி பேசுனதுதான். ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா யாரெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க? பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா இப்போ 3 பேர் கொண்ட குழுவா வச்சிருக்கிறாங்க. இவங்க 3 பேர் தேர்ந்தெடுக்க முடியாது. 3 பேர் கொண்ட குழு, அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறார். அதுல 2 பேர் யாருன்னா சங்கி. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு முடிவு எடுக்கிறதுல 3ல 2 பேர் ஓகே சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். அப்ப அந்தலயும் தெளிவா தேர்தல் ஆணையத்தை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாத 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சண்டிகர் தேர்தல்ல? உட்காந்துக்கிட்டு ஒரு முன்னாடி கேமரா இருக்குங்க, கண்டுக்காம உட்காந்து இன்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். அப்ப எந்த அளவுக்கு அவங்க முடிவு பண்ணிட்டு களத்துல இறங்கி இருக்காங்கன்னு பாருங்க. அதனாலதான் இங்க இவிஎம் மெஷினுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க மக்கள். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க
ஒரு எம்எல்ஏ வீட்டுல 400க்கு மேற்பட்ட இவிஎம் மிஷின் எடுத்திருக்காங்க. அதை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப அவங்க மக்கள் கேக்குறாங்க, எப்படியா சுண்டல் கொடுத்த மாதிரி எம்எல்ஏ ஆளுங்க 2 கையில தீர்த்துருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசம் தேர்தல்ல கையில கொடுத்து விட்டாங்க. கையில சூட்கேஸ் மாதிரி புடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டு போறாங்க. நம்ம ஊர்லங்க ஒரு வாக்குப்பெட்டி, அதுவும் கூட வாக்கு போட்டதுக்கான அந்த அடிஷனல் சீட் ஒண்ணு வரும்ல, அந்த பெட்டியை தூக்கிட்டு போனதுக்கு ஒரு ஜொமாட்டோ ஸ்விக்கி ஏதோ ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குற ஒரு உணவு கொடுக்குற தம்பி நிறுத்திட்டாரு. வண்டி நிப்பாட்டி ஒரு சாப்பாடு கொடுத்து போகலாம், அவரை நிப்பாட்டி கையும் களமா புடிச்சு கொடுத்தாரு. அதான் தமிழ்நாடு அரசியல்ன்றது. அப்போ ஒட்டு மொத்தமா பிளான் பண்ணி சகல பக்கத்துலயும் சீல் போட்டு வச்சாச்சுங்க. 400 என்னங்க, இந்தியாவுல 543 தொகுதி இருக்குன்னா இனி 548 தொகுதியோ 570 தொகுதியோ 6200 தொகுதியோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. ஒண்ணு, இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுதான். இவ்வளவு பெரிய வேலையை அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம பாக்குறோம். அது ஒண்ணு. முக்கியமான முடிவு என்ன, ஏற்கனவே ராமர் கோயில் முடிச்சிட்டோம், 370 முடிச்சிட்டோம். அடுத்து பொது சிவில் சட்டம் வந்துரும், அதையும் முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிருஷ்ண கோயில். இப்ப ஞானபாபி மசூதிக்குள்ள வழிபடுறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது. கொஞ்சம் கூட கூச்சல் சொல்லாத நீதிமன்றத்துல தான் அப்படி கையில போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வழிபாடு அடுத்து வந்து கிருஷ்ணன் கோயில் வந்துரும், கையில எடுப்பாங்க. அடுத்து நம்ம உலகமே ஆமா, ஒரே தேர்தல், ஒரே கட்சி, ஒரே சாமி, ஒரே மாதிரியான ட்ரெஸ், ஒரே மாதிரியான உணவு எல்லாம் வந்துடும். ஒரே மாதிரி அவங்க எப்படி திருவாங்களோ அது மாதிரிதான் நம்மளே தெரிய சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுக்கான ஏற்பாடு கூட வரும். இன்னொரு இது இருக்கு, இஸ்லாமியர்களுடைய அத்தனை மசூதிகளை இடிக்கிறதுக்கான வேலை இப்ப நடந்துட்டு இருக்கு. 4000 மசூதிகளை தமிழ் இந்தியாவுக்குள்ள இடிக்க போறதா ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதுக்குள்ள பெரும்பாலும் அது உண்மையாத்தான் இருக்கும். ஒரு ராமர் கோயிலுக்கு 32 இந்து கோயிலையும் 12 இஸ்லாமியர்களுடைய கோயில்களையும் மசூதிகளையும் அதே மாதிரி ஆயிரக்கணக்கான கடைகளையும் வீடுகளையும் இந்த கும்பல் இடிச்சிருக்கு. 14 கிலோமீட்டருக்கு நேரா ஒரு ஷார்ப்பா ரோடு போடுறதுக்காக இத்தனை பேர் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்ட கும்பல் தான் இது. நாளைக்கு எது வேணாலும் வரும். ஏற்கனவே நம்ம உத்தரப்பிரதேசத்துல இந்து ராஷ்டிராக்கான சட்டத்தை எழுதியாச்சு. அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இன்னைக்கு பீனல் கோட், இந்திய கிரிமினல் லாஸ் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய பெயரை மாத்தினது, எல்லாம் மாத்தினது, 3000 சட்டங்கள் இனி செல்லாது என்று தூக்கி எறிஞ்சது வரை அதனுடைய முன்னோட்டம் தான். அப்ப அடுத்து என்ன வரும்னா இந்து ராஷ்டிரம்னு அறிவிப்பாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் இந்துக்களேன்னுவாங்க. நீ எந்த சாமி கும்பிட்டாலும் இந்தியாவில இருந்தா அவங்க பேர் இந்துக்கள். இது ஏற்கனவே அவங்க பேசிட்டு இருக்கிற விஷயம்தான். இந்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்கள் இங்க இருக்கணும்னா இந்துவா மாறணும்னு கூட சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் இங்க இருக்கணும்னா இந்துவா மாறணும்னுவாங்க. சாமி கும்பிடாதவனை பூரா கழுவேத்தலாம், அல்லது நாடு கடத்தலாம், அல்லது வேற எங்கேயாவது எது வேணாலும் நடக்கும். ஏன்னா ஒரு காட்டு மிராண்டிகள், ஒரு கேனிபிள்ஸ் இருக்கா பாருங்க, மனுஷன் கொண்டு தின்ற கேனிபிள்ஸ், அதை விட கொடூரமானவர்கள் RSS காரர்கள். அப்ப இவங்க வந்து என்ன மாதிரியான மனித நியாயத்தை கையில் எடுப்பாங்க? எதையுமே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது, அந்த அதிகாரத்தில் உட்காரணும். அதுக்கு இந்துன்ற ஒரு வாழை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்துக்களுக்கு எதிரான எல்லா வேலையும் செய்யறான். அவெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒரு பெரிய வேலையா பண்ண போறாங்க. அது பார்ப்பன சனாதன அதிகாரத்தை கொண்டு வருவதற்கான இந்த வேலையை செய்வாங்கன்ற ஒரு அச்சம் இந்த பேச்சுல தெளிவாவே வெளிப்படுது. அப்ப இண்டிகேட்டா கூட ஒரு வார்த்தையை இவர் சொல்றாரோன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அரைமுறைமா இந்துத்துவ நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்புறம் நம்ம இந்து நாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் இந்த கூட இருந்துட்டு காசு வாங்கி தின்னுட்டு சில்லறதனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த குரூப்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு இண்டிகேட் கொடுக்குறாரோன்னு கூட நான் நம்புறேன். நம்ம அடுத்து நம்ம தான் அதுக்கான வேலைகளை ஆரம்பிங்க. எப்படி இந்துத்துவ அமைக்கிறோம், எப்படி குஜராத்ல ஆட்சி அமைச்சாங்க, எப்படி உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி அமைச்சாங்க, கலவரத்தின் அடிப்படையில வச்சுதான் ஆட்சி அமைச்சாங்க. ரெடியா இருந்துக்கோங்கப்பா, எல்லா ரவுடி பேரும் ரெடியாரு, நான் என்கவுண்டர்ல இருந்து உன்னை தூக்கிட்டேன், நீ நான் சொல்றது செய். இவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு பேரழிவை இந்தியா சந்திக்க போகுது என்பதுதான் மோடியினுடைய பேச்சுல மக்கள் உணர்ந்து கொள்ளணும், இந்துக்கள் உணர்ந்து கொள்ளணும். அதைத்தான் நான் சொல்றேன். இது மிகப்பெரிய அலாரம் நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க அலாரம். தெளிவா அடிச்சு தூக்கி எறியணும் இந்த கும்பலை. பொதுவா தேர்தல்ல வந்து நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அரசியல்ல அதிகாரத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நாம மட்டும்தான் அதிகாரத்துல இருக்கணும், எதிரணியில இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை தொடர்ந்து பாஜக எடுப்புது. பிரதமர் மோடியுடைய பேச்சுல அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது.
காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியே இனிமேல் இருக்காது, கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. செல்லாத ஒரு சரக்க மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் விற்பனை செய்ய முயற்சி பண்ணுது அப்படின்னு ராகுல் காந்திய வந்து குத்தி காட்டுறாரு. இனிமேல் நீங்க கேலரியில வந்து விசிட்டர்ஸா தான் பார்லிமெண்ட்ல உட்கார முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இழிவுபடுத்துறாரு. மத்த விஷயங்களை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த காங்கிரஸையும் காந்தி குடும்பத்தையும் வந்து அவ்வளவு இழிவுபடுத்தி மொத்தமா உங்களை வந்து அழிச்சுட்டு தான் மறுவேளை காங்கிரஸ் இருக்கிற தடமே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலேயே அதுக்கான முயற்சிகளை இவங்க எடுத்தாங்க. ராகுல் காந்தி எப்படி 2 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க, அதே மாதிரி மஹுவா மொய்த்ரா பேசணும்னு எப்படி அவங்க வாயை அடைச்சாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னைக்கு அவர் சொல்றாரு காங்கிரஸ்ல எவ்வளவு இளைஞ தலைவர்கள்லாம் இருக்காங்க, இளைஞ தலைமுறை, அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கே இந்த காந்தி குடும்பம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலைப்பாடு வந்து எப்படி பாக்குறது? நான் மட்டும்தான் இருக்கணும், மத்தவன் எவனுமே எனக்கு எதிரியா கண்ணு கெட்டின தூரத்துல எனக்கு எதிரிகள் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூட எப்படி பாக்குறது? அதுதாங்க சர்வாதிகாரம், பாசிசம். அதான் எனக்கு எதிர்த்து எவனும் பேச முடியாது, எனக்கு எதிராக யாரும் அரசியல் பண்ண முடியாது, நான் ஒற்றையாக நிற்பேன் என்று சொல்வதுதான் பாசிசம். அதைத்தான் நம்ம என்னைக்குமே ஒழிச்சு கட்டணும். அது ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்த்து ஒருத்தர் இருக்கணும், அவனை மட்டும் கேள்வி கேட்கணும், அந்த கேள்வியின் மூலமாக நம்ம சரி பண்ணணும். இது வள்ளுவரே சொல்றாரு, இடித்துரைக்கும் ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலும் கெட்டுவிடும். ஒருத்தர் இடிச்சு உனக்கு டே கேளு அப்படின்னு மண்டையில கொட்டி உனக்கு ஒருத்தர் பதில் சொல்லி உனக்கு ஒரு கேள்வியை கேட்டு உன்னை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லைன்னா நீ கெட்டு நாசமா போவ, நீயே கெட்டு நாசமா போவன்ற, உன்னை வேற எவனும் கெடுக்க வேணாம், நீ ஏன் முடிச்சு விட்டுருவ உன்னைய அப்படின்ற, அதாவது அந்த இடத்துக்கு தான் இங்க மோடி வந்து நிக்கிறாரு. இது மோசமான சூழல். எந்த எதிர்கட்சியும் இருக்க மாட்டோம், எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது, ஜனநாயக நாட்டுல நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னா அடுத்த அதிபர் தேர்தலை அறிவிக்கிறதுக்கான வேலையில இறங்கிட்டாரு. எப்படி ரஷ்யாலயோ மத்த இடங்கள்லயோ நான் தான் அதிபர் அப்படின்னு முடிச்சானா அவ்வளவுதான். தென் வடகொரியாவில் அப்படிதான், அவர் தான் அப்படின்னா அதான் முடிஞ்சிச்சு. அப்படியான ஒரு சூழலை செய்வதற்கான ஒரு யோசனை இதுக்குள்ள இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, தொடர்ந்து ராகுல் காந்தி பார்த்து பயம். நேர்மையா மட்டும் இவங்க அரசியல்ல நிக்கட்டுமே, 30 சீட்டு கூட வாங்க மாட்டாங்க, முட்டிட்டு நிப்பாங்க மூத்திரச்சந்துல. இவங்க வந்து இன்னைக்கு அடிச்சு விட்டுட்டு போறாங்க. இவங்க ராகுல் காந்தியை பார்த்து பயங்க இவருக்கு. நீங்க அஸ்ஸாமுக்குள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் மாணவர்களை பார்த்து பேச போறாரு. யூனிவர்சிட்டி மறுக்குது, ஏன்னா இவங்க கொடுத்த டார்ச்சர்ல அவங்க மறுக்கிறாங்க. ஒரு தனியார் யூனிவர்சிட்டி தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஹாஸ்டல்ல போய் ஒரு 100 பிள்ளைங்களை பார்த்து பேசிட்டு அவர் வந்துட்டாரு. வந்து ஒரு இடத்துல நடைபயணம் போகும்போது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க திரண்டாங்க. அவருக்கு போன கேரவனுடைய மேல ஏறி நின்று அவர் பேசுறாரு மாணவர்களோட. இதெல்லாம் ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கு அவருக்கு. ஐயோ ராகுல் காந்தி போற இடத்தெல்லாம் வர்றாங்க, மக்கள் அவங்கள இயல்பா வந்து பேசுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. போராட்டத்துக்கு கேஸ் போட்டாங்க, அடிச்சாங்க, காரை உடைச்சாங்க, கூட போனவங்க காரை உடைச்சாங்க, பேனரை கட் பண்ணாங்க. ஆனாலும் கூட்டம் வருது. அது ஒரு அச்சத்தை இவர்களுக்கு உருவாக்கி இருக்கு. இன்னொரு விஷயம், இவருக்கு என்ன வந்துச்சு, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, நீங்க ஏன் வந்து நேருன்னு போடணும், நீங்க ஏன் காந்தின்னு போடுறீங்க, நீ எல்லாம் பிரதமரா இருக்க கூடாது, டிவிக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, கொஞ்சோடு வரலாற்று அறிவு இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபெரோஸ் காந்தின்றதுதான் அவங்களுடைய குடும்பத்துடைய பேரு. நீங்க இந்த அம்மா இந்திரா காந்தி, இவங்க எல்லாருமே, நேரு, இவங்க எல்லாருமே வச்சிருக்கிறாங்கன்னா ஃபெரோஸ் காந்தின்றவங்க தான் அவங்க வீட்டோடைய கணவர். அந்த காலத்துல அப்படிதான் வைப்பாங்க. இந்திரா காந்தியோட ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டோடைய குடும்ப பேர்ல தான் வருவாங்க. சோ ஃபெரோஸ் காந்தி, காந்தி என்பது அவங்க குடும்ப பேரு. சோ இந்திரா காந்தி, சோ ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அந்த காந்தி, இந்த காந்தி. இப்ப நான் என்ன கேக்குறேன், அவங்க ஃபெரோஸ் காந்தியே விட்டுருங்க, தேச தந்தை காந்தியோட பேர்லயே நான் வச்சுக்கிறேன், எனக்கு அவரை பிடிக்குது, சுந்தரவல்லி காந்தின்னு வைக்கிறேன், உனக்கு என்ன எரியுதுன்னு கேக்குறேன். நீ யாரையா, நீங்க என் பேர் என்ன இருக்குன்றத நீ தீர்மானிக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா இருப்பன்னு பாருங்க. அப்ப புரியுதுங்களா? இன்னொன்னு, ஏன் காந்தி குடும்பமோ அல்லது காங்கிரஸோ இருக்கக்கூடாதுன்றாரு, அவர் தான் வந்து வச்சு செய்யறாரு. அதானியும் இவரும் எப்படி இணைபிரியாத நண்பர்கள் போட்டோவோட வந்து கேள்வி கேட்டானா இவரால சமாளிக்க முடியல. அப்ப சமாளிக்கவே முடியாத ஒரு ஆளுங்க உள்ள இருந்தா நமக்கு கொடசலு, நம்ம சொல்ற பொய் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அச்சத்தினுடைய வெளிப்பாடாதான் நான் பாக்குறேன். அப்படியெல்லாம் இப்பெல்லாம் நினைக்க முடியாது. ஒன்னே ஒண்ணுங்க, நான் தான் அதிபரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாக்கட்டுமே, அன்னைக்கு தெரியும் இந்தியாவுக்குள்ள யார் என்ன பண்றாங்கன்னு. இன்னைக்கே வட இந்தியா பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, சிங்கிளா செங்கலா உடைஞ்சு போயிரும் நாடு. ஏற்கனவே போன 2 நாளைக்கு முன்னாடி
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி பார்லிமெண்ட்ல என்ன பேசினார் தெரியுங்களா? இதே மாதிரி நீங்கள் செய்தால் தெற்க தனிநாடா பிரிஞ்சிருவோம்னு பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதைத்தான் மோடி செய்ய முடியுமே ஒழிய வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல நான் தெளிவா இருக்கேன். இவரே இந்த அளவுக்கு அரகண்டா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து நாம வைக்கிறோம். ஆனா 2 நாள் முன்னால பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, அவங்க வந்து வேற பிளான் வச்சிருக்காங்க. மோடிக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஆல்ரெடி செலக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. அவர் மோடியை விட இன்னும் அதிதீவிர இந்துத்துவவாதியா இருப்பாரு. ஐயோ மோடியே தேவலாம் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே அப்படிப்பட்ட பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா கண்டிப்பா மோடினா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய விசிட்டிங் கார்டு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சங்கி கூட்டம் மோதியை தான் நிறுத்துறாங்க சர்வதேச அளவுல. அப்படி இருக்கும் பொழுது மோடிக்கு ஒரு மாற்றம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இருக்கு. ஏற்கனவே RSS அத பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மோடிக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரு? நம்ம குரங்காட்டி சாமியார் இருக்காரு இல்லையா? நம்ம உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர். அவருக்கு தான் அதிக மரியாதை கிடைச்சது. ஆமாங்க. ஏன்னா அவர் பார்ப்பனர், இவர் சூத்திரன் தானே மோடி. எவ்வளவு முக்கினாலும் மோடி வந்து அடியாலத்தான் நிக்க முடியும். போய் நின்று அருகில் நின்னெல்லாம் பூஜை பண்ண முடியாது. ஏன்னா அதானே சனாதனம் சொல்லுது, அதானே நம்மளும் சொல்லிட்டுறோம். அத்வானி இருக்காரு இல்லையா? அத்வானி முதல்ல ரத யாத்திரை நடத்தும் போது ஐயோ கொலகாரப்பா அப்படின்னு நமக்கு பயம் இருந்துச்சு. அத்வானிக்கு அப்புறம் மோடி வந்த பிறகு ஐயோ அதுக்கு அது பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. இப்ப மோடிக்கு அப்புறம் யார் வர போறா? யோகி ஆதித்யநாத் வர போறாரு. ஐயோ இதுக்கு இது பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஏன் தெரியுங்களா? கரக்பூர்னு ஒரு ஊரு உங்களுக்கு தெரியும், IIT எல்லாம் இருக்கு. அங்கதான் மோடி இந்த குரங்காட்டி சாமியாருடைய சொந்த ஊரு. அது ஒரு ஆன்மீக பூமி. அந்த பூமியவே ரவுடிசம் பண்ணி ஒரு அடியாள் படைய வச்சு அங்க ரவுடிகளத்தை வளர்த்து மிகப்பெரிய அழிவை செஞ்சுட்டு இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கா இவரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறை தூதர் இவர முகமது நபி அவர்களை கேவலமா ஒரு அம்மா பேசினாங்கல்ல பிஜேபியில, நுபுர் சர்மா. இந்த நுபுர் சர்மா பேசுற அன்னைக்கு ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்பட்டது. இந்த இடத்துல மட்டும் நம்ம யோகி ஆதித்யநாத் இருந்திருந்தாருன்னா, பிரைம் மினிஸ்டரா இருந்தா உலக நாடுகளவே ஓட விட்டுருப்பாரு அப்படின்னு எழுதுனாங்க. இதுக்கு பின்னாடி 2 அரசியல் இருக்கு. ஒண்ணு, இவர் பார்ப்பனர், நீ வந்து சூத்திரனா இருக்கிறதாதான் நுபுர் சர்மா போன்ற பார்ப்பனர்களை உன்னால காப்பாற்ற முடியல, எதிர்த்து உலக நாடுகளை எதிர்த்து நிக்க முடியல. ஆனா இங்க யோகி ஆதித்யநாத் அப்படி கிடையாது. அவர் எதிர்த்து நிப்பாரு, அடிப்பாரு, ஓட விட்டுருவாரு உலக நாடுகளை அப்படின்னு அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல பேச்சு வந்தது. அப்போ ஒரு விஷயத்த RSS ரொம்ப தெளிவா இருக்கு. மோடி இட்டு போனார், அப்படித்தான் அவ்வளவுதான் முடிஞ்சு, காலாவதியான பீஸ் மோடி. அதனால அவரை தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னொரு குற்றச்சாட்டு கூட நீங்க இவர் சொன்னாருங்க, நீங்க ஒரு ஆளவே வச்சு ஒரு கட்சி ஓட்டு கட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்துல அது சலிப்பாயிரும். இப்ப அந்த ஆள் இல்லாத போது அந்த கட்சி வீழ்ச்சியை நோக்கி போகும். இந்த பிரச்சனையும் இப்போ பிஜேபிக்கு இருக்கு. நீங்க மோடி மோடி மோடின்னு பட்டித்தட்டுலாம் சொல்லிட்டீங்க, திடீர்னு ஒருத்தரை தூக்கிட்டு வரும்போது அந்த வீழ்ச்சியை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த பிளான RSS இருக்கு. போன தேர்தலே அதை நம்ம எதிர்பார்த்தோம். அன்னைக்கே அது பேசு பொருளா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிச்சயமா அப்படி மாறுறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஒரு பக்கம் இவங்க தெளிவா ஸ்கெட்ச் போட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி அவங்க வந்து எலெக்ஷனை நோக்கி பயணம் பண்றாங்க. வெற்றி கிட்டத்தட்ட எங்களுக்கு தான் அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. எதிர் அணியில் இருக்கக்கூடிய இந்தியா அலையன்ஸ்ல இன்னமும் குழப்பம்தான் இருக்கு. பேரு வச்சீங்களே சோறு வச்சீங்களாங்கிற கதை தான். நல்ல இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு நல்ல பேரை மட்டும் வச்சுட்டாங்க. ஆனா இன்னும் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமோ இல்ல ஒரு சீட் ஷேரிங் பற்றிய ஒரு தெளிவோ இல்ல எப்படி நம்ம இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போறோம், என்னென்ன விஷயங்களை நம்ம மக்கள் கிட்ட பேச போறோம் அப்படிங்கறதுல யாருக்குமே ஒரு தெளிவு இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க மாநில அளவுல நம்மளுடைய சீட்டை நம்ம காப்பாத்திக்கணும், பதவியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இந்தியா கூட்டணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி அப்படின்றது வந்து அவங்க மீதான மிகப்பெரிய கட்டமைப்பை காவிகள் திட்டமிட்டு உருவாக்குறாங்க. அவங்க தோத்துருவாங்க, அவங்க நிக்க முடியாது, அவங்க ஜெயிக்க முடியாது. ஒரு பெரிய மெகா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வர்றது இயல்பு. அதுவும் ஸ்ட்ரீட் ஷேரிங்ல கட்டாயம் வரும், அதுல எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இந்தியா கூட்டணியில ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படின்னா, எந்த கட்சி அந்த மாநிலத்தில் வலுவாக இருக்கிறார்களோ அந்த கட்சி அதிகமான இடங்களை எடுத்துக்கொள்வதும், அவர்கள் மற்ற கட்சியினருக்கு, அங்க இருக்கிற மற்ற குட்டி குட்டி கட்சியினருக்கு சீட்ஸை வந்து ஷேர் பண்ணி கொடுப்பது. எப்படியும் MP சீட் ஒண்ணு நிறைய எல்லாம் இருக்க போறது கிடையாதுல்ல, மிஞ்சி போனா 40, 50, 70 இப்படிதான் இருக்க போகுது.
அதுல இந்திய தமிழ்நாடு மாதிரியான சின்ன சின்ன சீட்ஸ் தான் 40 தான். அப்போ இது மாதிரியான ஒரு ஒப்புதல் அங்க பேசப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. அண்ணன் திருமா அவர்கள் ஒரு மீட்டிங்ல ஒரு ஒரு இன்டர்வியூல சொன்னார். என்னென்ன முடிவெடுத்திருக்கோன்றத ரொம்ப தெளிவா கிளியரா சொன்னாரு. அப்ப அவர் சொன்னதுல ஒண்ணுதான் இது. நாங்க யாரு யாரு எந்தெந்த மாநிலத்துல வலுவா இருக்காங்களோ அவங்க அந்த மாநிலத்துல ஆட்சி வலுவா புடிக்கட்டும், சீட்டை வலுவா வச்சுக்கட்டும். கூட இருக்கிற கூட்டணி கட்சிக்கு அவங்களால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அந்த பேச்சுவார்த்தையில சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் எப்ப வரும் அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இருக்கு. அதெல்லாம் நோக்கி போக வேண்டியது இருக்கும். நீங்க நிறைய பேர் சொன்னாங்க நிதிஷ்குமார் போயிட்டாரு அவ்வளவுதான் அப்படின்னாங்க. நிதிஷ்குமார் போகாம இருந்தாலே அவ்வளவுதான் பரவாயில்லையா அப்படின்னு ஆச்சரியப்படணும். போனதுக்கு ஆச்சரியமே கிடையாது. அவர் இதே வேலையை தான் 10 வருஷமா செஞ்சிருக்காரு. முதலமைச்சராவே செத்து போகணும்னு நினைக்கிறாரா என்னமோ தெரியலங்க. அவரு கரெக்டா 2 வருஷம் நீ முதலமைச்சர், 2 வருஷம் நான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுவாரு. அவர் 2 வருஷம் முதலமைச்சரா இருந்தோடனே அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துருவாரு, கூட்டணியை விட்டு வெளியே வந்து அடுத்த ஒருத்தரோட ஒரு இது போட்டு நாங்க வந்து நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம், சரி நான் ஒரு வருஷம் இருந்துட்டு டப்புனு அதை வச்சு வெளியே வந்துருவேன். சோ அவரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மிகப்பெரிய கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. நாங்கெல்லாம் வந்து மேல இருந்து படான்னு பிடிச்சவங்க, ஜீசஸ்கே நாங்க தான் பாடம் வந்து கொடுத்தவங்க அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் பேச வேணாம். பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை சரி செய்வோம். இந்த கூட்டணியினுடைய ஒற்றை இலக்கு இந்தியாவை நாசகரமாக்கி கொண்டிருக்கிற காவிகளை துரத்துவது என்கிற ஒற்றை இலக்கோடு கலந்து இறங்கிக்கிறோம். அப்ப அதுல நம்ம தெளிவா இருப்போம். ஓரளவுக்கு அவங்க ஓட் ஷேரிங் குறித்து, சீட் ஷேரிங் குறித்து அவங்க புரிதலோட தான் இருக்கிறாங்க, அதுல மாற்றுக்கத்துல. இன்னும் அடுத்தடுத்து போகிற போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். பிரச்சனை எல்லாம் வராம கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க பிஜேபியா அதிமுகவா அடிச்சுக்காம இருக்காங்க. இப்ப கூட அவங்களை விடாம புடிச்சு தொங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படியாவது எங்க கூட வந்துருங்க, எப்படியாவது அவங்க அது இருக்கதான் செய்யும். ஆனா அதை உடைச்சு சரி பண்ணி போக வேண்டிய பெரிய பொறுப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. அதனாலதான் அங்க வந்து மல்லிகார்ஜுன கார்கே தலைவரா இருக்காரு. அவருக்கு நிதானமான ஆள் தான். ரொம்ப டப்பு டப்பு நம்மள மாதிரிலாம் இது பண்ண மாட்டாரு. ஒரு நிதானமான ஆளு. இந்த கூட்டணியை ஓரளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. வரும். இவங்க போலி பிம்பங்கள் 1000 கட்டமைக்கட்டுமே. அதை தாண்டி நம்ம முழு மூச்சா இறங்கணும்னா பிரசாந்த் கிஷோரே சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல லேகா இருக்கு, இதை பூரா நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா போற மக்கள் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றாரு. அதை நோக்கி போவோமே. ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து ஆணவம் தான் வந்து அழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஆணவம் வந்து ரொம்ப தலைக்கேறிடுச்சோ அப்படின்னு பிரதமருடைய உரையை பார்க்கும்போது தோணுது. இதற்கான உதாரணங்கள் நிறைய புராணங்கள்லயும் இருக்கு, இதிகாசங்கள்லயும் இருக்கு, வரலாற்றிலுமே இருக்கு. ஒரு ராவணன் வந்து அகந்தையினாலதான் அழிஞ்சான், ஒரு துரியோதனன் வந்து அகந்தையினாலதான் அழிஞ்சான், ஒரு ஹிட்லர் அகந்தையினாலதான் அழிஞ்சான் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். இன்னொரு பக்கம் இந்த தங்க முட்டையிடுற வாத்து கதை தான் இவங்க கதை. தினம் ஒரு முட்டை கிடைக்கிற வரைக்கும் வாத்தும் வந்து பாதுகாக்கப்படும், முட்டையும் கிடைக்கும். ஆனா ஒரேடியா நீங்க அறுத்து போட்டுட்டீங்கன்னா முதலுக்கே மோசமா போயிடும் அப்படிங்கிற கதை தான். நீங்க பிளவுபடுத்துறோம்னு சொல்லி ஒரு முயற்சியில இறங்கி 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 கடைசியில இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போறதுக்கான வழியை வந்து இவங்க கையில எடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. எது நடக்குதோ இன்னும் ஒரு 100 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 மாசம் தான் 2024 தேர்தலுக்கு. பல விஷயங்கள், பல ட்விஸ்ட் டர்ன்ஸ், திருப்பங்கள் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம், மீண்டும் பேசுவோம். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி.